மனம் திரும்புதலை குறித்து மற்ற நற்செய்தி கூட்டங்களுக்குள்ளே பேசப்படாதபடி அங்கே என்ன பேசப்படுகிறது? ஜனங்கள் வருகிறார்கள், அவர்கள் கண்ணீரோடு வருகிறார்கள், கவலையோடு வருகிறார்கள், பாடோடு வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள், உபத்திரவத்தோடு வருகிறார்கள். அதனாலே இவர்களுக்கு கண்ணீரை துடைக்கிற பிரசங்கமும் ஆறுதலை அளிக்கிற பிரசங்கத்தை செய்தால்தான் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆறுதலோடு கூட வீட்டிற்கு திரும்பி போவார்கள். தேவ பிள்ளையை நல்ல கவனிங்க. ஆறுதலோடு கூட வீட்டுக்கு திரும்பி போகட்டும். ஆனா அதனால என்ன பயன் பரலோகத்திற்கு? ஒருவேளை கூட்டம் நடத்தினவர்களுக்கு, சபையை நடத்துகிறவர்களுக்கு வசூல், ராஜா வசூல் வரும். அதனால பரலோகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணம் பிரிகிறதுனாலே பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. தேவ பிள்ளையே நல்ல கவனிங்க. பணம் பிரிவது அதாவது அது இந்த உலகத்துக்குரிய அது கரன்சி, அதாவது அந்த பணம் இந்த உலகத்துக்குரியது. அதை ஒரு ஊழியக்காரனுக்கு அது கிடைக்குதே ஒழிய அது பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. பரலோகத்துடைய பணம் என்ன அப்படின்னா அது ஆத்மா தான் பரலோகத்துடைய பணம். ஆமா, நம்ம எவ்வளவு பணம் பரலோகத்துடைய பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு ஆத்மா சம்பாதிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பூமியில உள்ள பணத்தை சம்பாதிக்கிறதற்கு ஊழியனை அழைத்து கொண்டு வரல. இன்மைக்கான இந்த உலகத்தினுடைய பணங்களை, ஆஸ்தியா சொத்தையும் சேர்ப்பதற்காக அல்ல. ஆண்டவர் அதாவது பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எல்லாம் என்ன அப்படின்னா ஊழியர்கள் இன்மைக்கான பிரசங்கத்தை பிரசங்கித்து அவர்கள் பூமிக்குரியவைகளையே என்ன செய்கிறாங்க, பேசிக்கொண்டிருக்கிறாங்க. மத்தேயு 6வது அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவம் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்ப தேவ பிள்ளையே, பரலோகத்துக்குரிய பணமாகிய ஆத்மா, ஆமா, ஒவ்வொரு ஆத்மா விலையேற பெற்றது. இந்த முழு உலகத்தை கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவுக்கு ஈடு கிடையாது. ஒரு ஆத்மாவுடைய விலை அதாவது எப்படி அப்படின்னா அது விலை மதிப்பற்றது. இந்த முழு உலகத்தை கொண்டு கொடுத்து ஒரு ஆத்மாவுக்கு ஈடுன்னு சொன்னா அது இந்த முழு உலகம் ஒரு ஆத்மாவுக்கு ஈடு கிடையாது. அந்த முழு உலகம் இந்த ஒரு ஆத்மாவுக்கு குறைவானது தானே ஒழிய அதுக்கு நிறைவானது கிடையாது. அப்ப தேவ பிள்ளையே, ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் தான் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்ம ஆதாயம் செய்வதற்காகத்தான் புதிய ஏற்பாடு சபைக்கு 5 வகையான ஊழியர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, உண்டாக்கி இருக்கிறாங்க.